எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். ஸோ மிஷன் ரிப்போர்ட் லாஸ்ட் வீக் நான் தான் எடுத்தேன். இந்த வாரம் எடுக்கிறவங்க வரல. ஸோ திரும்ப நானே தான் எடுக்கேன். ஸோ லாஸ்ட் வீக் வந்துட்டு இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் தான் இந்த வீக் பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் வீக் போல்டுன்றவர் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அவர் ஃபைனலாக அவர் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அட்வென்டிஸ் பாஸ்டர்ஸ் இன் மங்கோலியா. 1990s நடந்த கடை. ஸோ லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோன்னா அவர் சின்ன வயசில் அரௌண்ட் 12-13 இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துடுறாங்க. இறந்து அவங்க நிறைய கொஷின்ஸ் இருக்கும்போது அவங்க அம்மா வந்து அங்கே இருந்த டிபேட்டியன் ரிலீஜியனுடைய ஒரு டீச்சர் வீட்டுக்கு போய் அவங்ககிட்ட போய் பேசிட்டு வராங்க. ஸோ போல்டு என்ன சொல்கிறாங்கன்னா இனியும் அங்கே கூப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு வந்து அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு வந்துட்டு நம்ம இந்த வீக் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டீச்சர் வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌட் இருக்குமா அந்த டிபேட்டியன் ரிலீஜியன் டீச்சருடைய வீட்டுக்கு வெளியில். ஸோ அவங்க வந்து யாராவது அந்த வீட்டுக்குள்ளே போகிறோன்னே அந்த டீச்சர் கேட்பாரு அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க போகிறவங்க வந்துட்டு ரொம்ப நேரம் அவங்க பிரச்சனை சொல்லுவாங்க. சொன்ன பிறகு இவர் என்ன பண்ணுவார்னா அவங்க டிபேட்டியன் ரிலீஜியனோட அந்த சீக்ரெட் ரைட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன இருக்கோ அதை வந்துட்டு வாசிப்பார். ஆனால் அங்கே இருக்கவங்க யாருக்குமே வந்து அந்த லாங்குவேஜே தெரியாது. ஸோ அவர் என்ன வாசிக்கிறாருன்னு யாருக்குமே புரியாது. பட் கேட்டுட்டு அப்படியே வந்துடுவாங்க. பட் இந்த போல்டு வந்துட்டு அவங்க வந்து அந்த டிபேட் டீச்சர்கிட்ட வந்துட்டு ஏன் எங்கள் அப்பா இறந்தாங்க அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. பட் எதுக்குமே வந்துட்டு அவரால் வந்து ஒழுங்காக ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வீட்டுக்கு வந்த பேர் போல்டுக்கு என்னென்னா அந்த டீச்சர் மேலே வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்துட்டு அவர் வந்து என்ன நினைப்பார்னா வந்துட்டு நான் வந்து அவருக்கு வந்துட்டு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ப்ளஸ் நான் அவங்க கூட படிக்க போனேன்னா நான் ஸ்கூலுக்கு போக தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டு இப்படி நினச்சிட்டு அவங்க அம்மாட்ட கேட்பாங்க நானும் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ரிலீஜியஸ் டீச்சர் ஆகுனா நல்லா இருக்குமே, நீங்கள் அவர்கிட்ட போய் எனக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவாரா அப்படின்னு வந்துட்டு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஆனாலும் இவங்க கேட்குறாங்க அப்படின்ட்டு போய் அந்த டீச்சர்கிட்ட கேட்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டுட்டு வந்துட்டு போல்ட்டு சொல்லுவாங்க அந்த டீச்சருக்கு வந்துட்டு இந்த மாதிரி யாராவது ட்ரெயின் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சா, அதனால நீ வேணா போ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ போல்டு என்ன பண்ணுவார்னா அங்கேயே போய் தங்கிடுவாங்க அந்த டீச்சர் கூட ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக. ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவ்ரிடே காலையில் 6 o'clock வந்துட்டு ஒரு உடன் குச்சி வச்சு அவரை குத்தி குத்தி காலையில் எழுப்பி விடுவாங்களாம். எழுப்பி விட்டுட்டு இந்த டிபேட்டியன் ஸ்கிரிப்சர்ஸை வந்து மெமரைஸ் பண்ண வைப்பாங்க. டிபேட்டியன் லாங்குவேஜ் சொல்லி கொடுப்பாங்க. நிறையா வேலைங்க கொடுப்பாங்க, க்ளீனிங், குக்கிங், அது மாதிரி நிறைய வேலை கொடுப்பாங்க. எல்லாமே வந்துட்டு இவங்க பண்ணிக்கிட்டு ஒரு 2 years வந்துட்டு அவங்க கூட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு 15 years ஆகும்போது வந்துட்டு அவங்க நிறைய டிபேட்டியன் ஸ்கிரிப்சர்ஸ் வந்து மெமரைஸ் பண்ணி அதில் வெல் வேர்ஸ்டாக வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே 15 years இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க போல்டை வந்து அவங்க டீச்சர் வந்து ஒரு மானஸ்ட்ரிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. மானஸ்ட்ரினா ஒரு டிபேட்டியன் டெம்பிள். அங்கே கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து டீச்சராக சேர்க்கறதுக்கு வந்துட்டு கேட்குறாங்க. அப்போ அங்கே இருந்த ஹெட் டீச்சர் என்ன பண்ணுறாருன்னா போல்டுக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னு எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக டக்குன்னு ஆன்சர் பண்ணுறாங்க. ஆன்சர் பண்ண பிறகு அந்த ஹெட் டீச்சர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வருஷம் வந்துட்டு இங்கே நாங்கள் ஃபுல்லாக இருக்கோம், யாரையும் எடுக்க முடியாது, ஆல்ரெடி எடுக்க வேண்டியவங்களால எடுத்துட்டோம், நீ நெக்ஸ்ட் இயர் வாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்படி சொன்னோடனே வந்துட்டு போல்டால் வந்துட்டு அதை ஏற்றுக்கவே முடியல. அவருக்கு என்னென்னா வந்துட்டு ஹி வாண்டட் டு பிகம் அ டீச்சர். அந்த மானிஸ்டரில் வேலை பார்க்கணும் ரொம்ப ஆசை இருந்துச்சு. இப்போ இன்னும் 1 year நான் வேஸ்ட் பண்ணுமா, அதுக்கு பதிலாக நான் ஸ்கூலுக்கு போயே படிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ரிட்டர்ன் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவர் போயிடுறாரு. அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா அவங்க சிஸ்டர் இருப்பாங்க, ட்வின் சிஸ்டர் ஒருத்தவங்க இருந்தால் அவங்களுக்கு. ஸோ அவங்க கூட ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போன பேர் இப்போ என்ன பிரச்சனைனா இவர் 2 வருஷமாக ஸ்கூலுக்கு போகல, அதனால 2 years லோவர் கிளாஸில் படிக்கணுன்ற மாதிரி வந்துச்சு. ஸோ அப்போ அவங்க அம்மா வந்துட்டு போய் ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸ்கூலில், என் பையனை வந்துட்டு இப்படி அவன் இருக்க வேண்டிய கிளாஸ்லேயே போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 2 months டைம் கொடுக்குறோம், அவங்களால கோப்பப் பண்ணி படிக்க முடிஞ்சுன்னா படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த சேம் போட வேண்டிய கிளாஸ்லேயே போடுறாங்க. இவர் போல்டு வந்துட்டு இந்த டிபெட்டியன் மானஸ்ட்ரியில் போய் நல்லா மெடிடேஷன் அது இது படித்ததுனால அவருக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்கூலில் சீக்கிரம் படிக்கிறதுக்கு வந்துட்டு அந்த அபிலிட்டி வந்துச்சு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா நல்லா டிசிப்ளின் மைண்ட் இருந்தால ஹையர் கிளாஸ் 2 years பிரேக் இருந்தாலும் அங்கே படித்து ஹை ஸ்கூல் வந்துட்டு ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு வந்துடுறாரு. இதை முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டியில் போய் சேர்றாங்க. ஸோ அந்த டைமில் இவருக்கு வந்துட்டு 2 லாங்குவேஜ் தெரியும், மங்கோலியன், ரஷ்யன் தெரியும். ஆனால் யூனிவர்சிட்டி போகிறதுனால இங்கிலீஷ் படிக்கணுமா இருந்துச்சு. ஆனால் இவருக்கு வந்து இங்கிலீஷ் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக வரவே இல்லை. யூனிவர்சிட்டியில் வந்துட்டு நிறைய கிளாஸஸ் ஃபெயில் ஆகிறாரு.
பட் அந்த டைமில் இவங்க சிஸ்டர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த யூனிவர்சிட்டியில் வந்துட்டு சில அமெரிக்கன்ஸ் இருந்தாங்களாம். தேவர் ஆல்சோ கிறிஸ்டியன்ஸ். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க வந்து இந்த சிஸ்டர் வந்து அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ போல்டுடைய சிஸ்டர் வந்து போல்ட்ட சொல்கிறாங்க, நீ வந்து இந்த அமெரிக்கன்ஸ் கூட வா, அவங்க உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க சிஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நியூ டெஸ்டமென்ட் மங்கோலியன் பைபிள் காமிப்பாங்க. பாரு இவங்க இதை கூட எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு காமிக்கிறாங்க. ஸோ போல்டு என்ன சொல்கிறேன்னா வந்துட்டு, நீ அவங்க பக்கத்தில் போவே போகாத, நம்முடைய ட்ரெடிஷன் ரிலிஜன் வந்து வேறு, நீ அவங்க கிட்ட போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இவருமே வந்து இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட போக மாட்டாங்க. ஆனால் இவர் வந்துட்டு யூனிவர்சிட்டி கிளாஸஸில் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அதனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சரி நம்ம போய் ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். ஆனால் அங்கே போய் வந்துட்டு என்கிட்ட கிறிஸ்டியானிட்டி பற்றி பேசினாங்கன்னா, நாங்கள் வந்துட்டு போவே மாட்டேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு நினச்சிக்கிறாரு. நினச்சிட்டு அவர் சிஸ்டர்கிட்ட சொல்கிறார், நான் வந்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க சிஸ்டர் போய் அந்த அமெரிக்கன்ஸ்ட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நெக்ஸ்ட் வீக் அவனை வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு சாபத் வர்ஷிப்க்கு கூப்பிட்டு வா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த வாரமும் இந்த ஸ்டோரி இதோட முடியுது. இது தே வில் பார்ட் 3 வந்து வி வில் கன்க்ளூட் இட் நெக்ஸ்ட் வீக். பட் நம்ம இந்த குவார்ட்டர் வந்துட்டு கொடுக்குற ஆஃபரிங்குடைய ஒரு பார்ட், அந்த மங்கோலியாவில் வந்துட்டு ஒரு ரிக்ரியேஷன் சென்டர் டு ஹெல்ப் சில்ட்ரன் அண்ட் ஒன்று கட்டுறதுக்கு வந்துட்டு ஆஃபரிங்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஆஃபரிங்ஸை கொடுக்கும்போது ஜென்ரஸாக கொடுப்போம். தேங்க்யூ.